பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 7ஆம் திருமொழி 9ஆம் பாசுரம் பார்க்கலாம். வெண்புழுதி மேற்பெய்து கொண்டு அடைந்தது ஓர் வேழத்தின் கன்று போல் தென்புழுதி ஆடி திரிவிக்கிரமன் சிறு புகற்பட வியர்த்தே ஒன்போது அலர்கமல சிறுகால் உரைத்து ஒன்றும் நோவாமே தன் போது கொண்ட தவசின் மீதே தளர் நடை நடவானோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். வாசல்ல புழுதியோடு வந்துட்டானா கண்ணன், அதை பற்றி அழைக்கிறதா இந்த பாசுரம். ஒரு யானை எப்போவுமே என்ன பண்ணுமா, வெள்ளை புழுதி எடுத்து எப்போ மேலே போட்டுக்குமா. அது மாதிரி அதில் அலையிற மாதிரி கண்ணன் என்ன பண்ணுறான், ஒப்பற்ற கருப்பான யானைக்குட்டி இல்லையா அவன் அவன் தெளிவான புழுதியாக, அதாவது புழுதியும் தெரியுமா, தெரிஞ்சே அதில் போய் விழுந்தானா. இருந்தாலும் அழகு ஒன்றும் குறையாதே. அப்படி விளையாடிய யார் அவன், திரிவிக்கிரமா. இந்த மூவலகையும் அளந்தானே வாமனன்னா வந்து. அது மட்டும் இல்லை, உன்னை திருமையில் வியர்வை புழுதி ரெண்டும் சேர்ந்து ரொம்ப தேஜஸா பொலிவோட காட்சி அளிக்கிறது. இப்படியே நீ நடந்து வருவதை நான் ரசிக்க வேண்டும். அதுவும் இப்படி சரியான காலத்தில் மலர்ந்த ஒளிமிக்க தாமரை போன்ற உன் திருவடி வலிக்காமல் குளிர்ந்த மலர்கள் செய்யப்பட்ட நான் மெத்த பண்ணி வச்சிருக்கேன். அதில் நீ தளநடை நடக்கணும். நீ தரையில் நடக்க வேண்டாம், உன்னோட குட்டி கால் வலிக்கும். அதனால அந்த திருவடி வலிக்காமல் இருக்க மலர்கள் செய்யப்பட்ட மெத்தல நீ நடந்து வா அப்படின்னு சொல்கிற. பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 7ஆம் திருமொழி 10ஆம் பாசுரம். திரை நீர் சந்திர மண்டலம் போல செங்கண்மால் கேசவன் தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்தியங்கும் புடை பெயர பெரு நீர்த்திரை 7 கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலம் தரு நீர் சிறு சன்னம் துள்ளம் சோர தளர் நடை நடவானோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த கடல் அலையில் ஒளி வீசும் சந்திரன் இருக்கு இல்லையா, அது அசைகிற மாதிரி மேலே சந்திரன் இருக்கும், அலையில் இன்னொரு சந்திரன் தெரியல, அப்படியே அந்த அலையில் அது அசைகிற மாதிரி இருக்கிறான். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற பாசுரத்தில். அதுபோல் கருமையான திருமேனியோட உன்னோட செம்மையான தாமரை போன்ற கண்கள், அது கருமையான கேசபாசம் கொண்டவனே. இந்த நெற்றியில் உள்ள நெத்தி சூட்டி இருக்கே, அது எப்படி இருக்குது, நீர்மையும் அழகும் பிரகாசிக்கக்கூடியதாக உன் திருமுகத்தில் ஒளி வீசுகிறது. நீ நடக்க நடக்க அது இன்னும் ஒளி வீசி அசைய வேண்டும். அப்படி நடக்கும்போது உன்னோட குகை அபயத்திலிருந்து பெரிய கங்கை நீர் வெள்ளம் வந்ததில் எவ்வளோ உயர்ந்தது அது, அந்த மாதிரி நீர் சொட்ட சொட்ட நீ வர வேண்டும். இது கங்கை தரும் புண்ணியத்தை விட ரொம்ப தூய்மை மிக்க வல்லது. அவ்வாறு நீர் சொட்ட சொட்ட இந்த பூ மெத்தையில் விழ நீ தளர் நடை நடக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஏன்னா கங்கை நீரை விட புனிதமானது, ஏன்னா சுத்த சுத்தமயமானது இல்லையா பகவானோடது. அது சின்ன குழந்தை, அதனால அது ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்கிறார். பெரியாழ்வார் திருமொழியில் 1 பத்து 7ஆம் திருமொழி 11ஆம் பாசுரம். ஆயர் குலத்தில் வந்து தோன்றிய அஞ்சனன் மன்னன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர் நடை நடந்ததனை வேயற் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்களே. இது பலஸ்துதி பாசுரம். அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இப்படி தளநடை நடந்து வந்த பாசுரத்தை தான் சேவிச்சதே பெரிய பலன்தான். இருந்தாலும் வேறு பலனையும் பெரியாழ்வார் சொல்கிறார். என்னன்னாக்க அஞ்சன வண்ணன்னா நல்ல கருணை நிறமை கொண்டவன் இல்லையா. அஞ்சன வண்ணனான கண்ணன் எங்கே வந்து பிறந்தார், ஆயர் குலத்தில் நந்தகோபன் யசோதைக்கு மகனாக தானே அவதரித்தார். அப்படிப்பட்ட கண்ணனை பற்றிய அந்த அனுபவத்தை யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ, தளர்நடையை பற்றி யாரெல்லாம் சொல்கிறாளோ, அதுக்கப்புறம் அந்த தளர்நடையை பார்த்து துஷ்டர்கள்லாம் எப்படி பயந்தா. தொண்டரடி பொடியாளர் பாடினாரே, நம்மன் தமர் தலைகள் மீதேன்னு வச்சோடனே எல்லாரும் பயந்து போயிட்டாலாம் யமன்லாம். அந்த மாதிரி துஷ்டர்கள் கண்டா பயம் அவளுக்கெல்லாம். ஆனால் பக்தர்களுக்கு அது ரொம்ப அழகு இல்லையா. அப்படிப்பட்ட தளநடை நடந்த அழகான அந்த பாசுரத்தை பாடிய யார் பாடினா, வேயர்குல புகழ் பெற்ற விஷ்ணு சித்தர். அவர் பாடிய விரிவாக யாரெல்லாம் அனுபவித்து பாடுகிறார்களோ, யாரெல்லாம் அதை கேட்டு ரசிக்கிறார்களோ, அவர்கள் அந்த வியக்கத்தக்க மாயனோட நீலமணி வண்ணன் போல பிரகாசிப்பவனோட திருவடிகளை பற்றும், அது மட்டும் இல்லை அது பக்தியோடு பற்றக்கூடிய குழந்தைகளை பெறுவார்கள் அப்படின்னு பலஸ்துதியை முடிக்கிறார் பெரியாழ்வார் யசோதை இந்த பாசுரத்தில்.